அதிமுக பதவிகளில் இருந்து விலகும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்வதாக 1000க்கும் அதிகமானோர் தலைமைக்கு கடிதம். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழலால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிகின்றன. வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தின் தூதர்கள் தான் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழல், இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். செப்டம்பர் 17ஆம் தேதி 5ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, கரூர் மாவட்ட மக்களை சந்திக்க திட்டம். வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். குஜராத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்ட ராணுவ வீரர்கள். மழை, வெள்ளம், நிலச்சரிவால் தடுமாறும் வட இந்திய மாநிலங்கள். ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மீட்புப் பணிகளில் களமிறங்கியது இந்திய விமானப்படை. தமிழ்நாட்டில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இரண்டாயிரத்து 20-21ஆம் நிதியாண்டில் வெளியிடப்பட்ட தங்க பத்திரங்கள் மூலம் 107% லாபம். அள்ளிக் கொடுக்கும் தங்க பத்திரங்களால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வரும் 9ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 7 நிமிடங்களுக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு மேலும் ஒருவர் உயிரிழப்பு. மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை. என்ன சாப்பிடுகிறோம் என்பதைப் போல எப்படி சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம். தீவிர டயட் முறைகள் ஆபத்தானவை என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கை. ஆப்கன் நிலநடுக்கத்தில் சிக்கிய பெண்களை மீட்காமலேயே கைவிடும் அபாயம். பெண்களை தொட தாலிபான்கள் தடை விதித்திருப்பதால் மோசமாகும் சூழல். பிரிட்டன் அமைச்சரவையில் வரலாற்று மாற்றம். உள்துறை, வெளியுறவுத்துறை, நிதித்துறை அமைச்சர்களாக பெண்கள் நியமனம். மும்பையில் பிள்ளையார் சிலை வழியனுப்பும் ஊர்வலம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாட்டம். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போல. நான் கட்சத்திலே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும்
இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால வந்து இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து ஃபோட்டோவில் வீட்டில் எப்படி இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த ஃபோட்டோவில் ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்தில். சார் ஃபோட்டோவில் வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான். இவர்கள் வந்து கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து நீங்க கேக்குறீங்க அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை நீ வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டுறீங்க. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.